ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். அன்வைலோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இது வரைய வந்த எல்லா எபிசோட்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. இன்னும் இருக்கிற ஃபியூ எபிசோட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் தான் வரப்போகுது. ஸோ நம்ம பொறுமையா பார்க்கலாம். அது வரைய பேலன்ஸ் இருக்க டிராமாவெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு புது டிராமாவை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு டைரக்டா எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல அந்த கண்ணுல அடிப்பட்டவனை கூப்பிட்டு என் மாஸ்டரை கொன்னவன் நீ, அப்போ என் குடும்பத்தோட அழிவுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கு, என்ன விஷயம்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? ராஜாவோட ராஜ உத்தரவை யார் கொண்டு வந்து எங்க அப்பா கிட்ட கொடுத்தா? எங்க அப்பா அதை எப்படி பார்க்காம விட்டாருன்னு கேட்க, கையில அவன் குட்டியா வெடிமருந்து மாதிரி வச்சிருக்கான். அதை யாருக்கும் தெரியாம ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு கயிறு அதுல வெடிச்சிருது. நேரா அங்கிருந்து கிளம்பி பக்கத்துல இருக்கிற வாய்க்கால்ல குதிச்சு அங்கிருந்து நீந்தி போயிட்டு இருக்கான். ஆளாளுக்கு தேடிட்டு ஒரு பக்கம் போறாங்க. ஒரு பக்கம் கரெக்டா லீலியும் தேடி போயிட்டு இருக்கா. போயிட்டு ஒரு இடத்துல அவனை கண்டும் பிடிச்சிடுறா. அவன் அப்படியே வேகமா சண்டை போட்டு லீலிய கொல்றதுக்கு அந்த கண்ணுல அடிப்பட்டவன் வரான். பின்னால இருந்து ஷாவ் வந்துடுறான். கையில ஒரு அம்பு விடுற மிஷின் மாட்டிருக்கான்ல, அதை வச்சு அந்த ஆளுக்கு அடிப்பட வச்சிடுறான். ஆனாலும் அப்பயும் அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு ஷாவ் கேட்க, அவன் மேல விஷம் பட்டிருக்கு, சீரியஸா அவனை சீக்கிரமா போய் பிடிக்கணும், இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது ஆயிடும், இல்ல கெட்டவங்க அவனை பிடிச்சு கொண்டுடுவாங்க அப்படின்னு லீலி அங்க இருந்து ஓடுறா. ஷாவும் நானும் தேடுறேன் அப்படின்னு குதிரை எடுத்துட்டு போறான். அங்க பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் இருட்டுல ஷாவை அட்டாக் பண்றதுக்கு ஒருத்தன் வந்தான்ல மாஸ்க் போட்டுட்டு, அவன் அங்க வந்துடுறான். ஷாவை தனியா கூட்டு போயிடுறான் கடத்திட்டு. லீலி பாக்குறா, எங்கேயோ காணாம போயிட்டான் கண்ணுல அடிப்பட்டவன், தேடுறதுக்கு ஆள் அனுப்புங்க. ஒரு வேலை அவன் பாஸ் கண்ணுல பட்டான்னா அந்த பாஸ் யாருன்னு தெரியாம அவனை கொல்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்ல, அம்மா ஷாவ் எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப அசிஸ்டன்ட் வரான், ஷாவோட அசிஸ்டன்ட். ஷாவ் நேரா எங்க வீட்டுக்கு வந்தாரு. அவங்க அப்பாவை ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு வண்டியிலே அவர் கிளம்பி போயிட்டாரு. வண்டிக்குள்ள என்னை எட்டி கூட பார்க்க விடல. எதுக்காக அவங்க அப்பாவை அந்த இடத்துக்கு கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, எனது அந்த இடத்துக்கா அப்படின்னு லீலி கிளம்புறா. அந்த இடம் அப்படின்னு இவங்க சொல்றது லீலி சின்ன வயசுல வாழ்ந்த வீடுதான். அப்போ அங்க போகாம விட்டவதானா, அது வரைய அதை பார்த்தாலே இவளுக்கு மனசு கஷ்டமா இருக்குமா. ஆனா ஷாவோட அப்பா ரெண்டு பேரும் இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் வேற வழியே இல்லாம லீலி உள்ள போறா. பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவன் ஒரு பக்கம் ஷாவ, இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவன் கட்டி வச்சு கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். லீலி அங்க வந்துடுறா. என்ன பண்றீங்க அப்படின்னு அந்த ஆளை அடக்கிட்டு வேகமா போயிட்டு ஷாவை காப்பாத்துறா. நீ போய் உங்க அப்பாவை பாத்துக்கோ, நான் அவனை சரி பண்றேன் அப்படின்னு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல லீலி அந்த மாஸ்க ரிமூவ் பண்ணிடுறா. லூ அங்கிள் நீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. லீலிமா, என்ன உனக்கு இன்னுமா ஞாபகம் இருக்கு? சத்தியமா அதை எதிர்பார்க்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க அப்பாவோட அசிஸ்டண்டா இருந்தவர் நீங்க, படை தளபதியில துணை படை தளபதியா இருந்தீங்க, என்னாச்சு? எதுக்காக ஷாவையும் உங்க அப்பாவையும் கொல்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல லீலிமா, உங்க அப்பா சாவுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு அவங்க அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக நான் வந்தப்போ இவரோட முகத்தை நான் பாக்கல, ஆனா இவரோட அந்த டோக்கன் இருக்குல்ல அதை பார்த்தேன். அதை பார்த்துட்டு இவன் தான் உங்க அப்பாவை கொண்டு போட்டவன் அப்படின்னு என் மனசுல அப்பயே பட்டுருச்சு. அதனால இவனை கொல்ல வரதுக்காக என்ன தேத்திக்கிட்டு இருந்தேன். நீயும் அரண்மனைக்கு போயிட்டனால உன்னால வந்து பார்க்க முடியல, அதான் இப்ப நான் கொலை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல லீலி பாக்குறா. அன்னைக்கு இந்த அங்கிள் வந்தது என்னையும் அவர் பையனையும் காப்பாத்தி கூட்டு போகுதான், அவருக்கும் எங்க அப்பா மரணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றா. ஓ, அதனாலதான் அவர் இன்னைக்கு வந்தாரா? இத்தனை நாள் நான் தப்பா எடுத்துக்கிட்டேனா அப்படின்னு கேட்க லீலி சொல்றா, அங்கிள் அன்னைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்க, உங்க அப்பாக்கு ராஜ உத்தரவு வந்ததுங்கிறது உண்மைதான், ஆனா அதுக்குள்ள ஜோசிய ஜாதகத்துப்படி யாரோ ஒரு முக்கியமான ஒரு தளபதி ஒருத்தர் ராஜாவை எதிர்த்து வந்து சண்டை போட போறாருன்னு ஜோசியத்துல வந்திருந்தது. சோ அதனால ஆளுக்கு அது கண்டிப்பா உங்க அப்பாவா தான் இருக்கும்னு நினைச்சாங்க. ராஜா கிட்டையும் கண்டபடி சொல்லி ஏத்தி விட்டுட்டாங்க போல. பாருங்க, இன்னைக்கு விளக்கு திருவிழாக்கு கூப்பிட்டீங்க, அவன் வரக்கூட இல்ல, அவன் உங்களை எதிர்த்து பழி வாங்க போறான்னு பேசிட்டு இருந்தாங்க. நாங்க ஏதோ எங்க பாஸ்க்கு கெட்டது நடக்க போகுதுன்னு ஒரு 12-13 பேர் கிளம்பி என்ன ஆச்சுன்னு பார்த்து எங்க பாஸ, அதாவது உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக உள்ள வந்தோம். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு மத்தவங்க எல்லாம் தனியா பிரிஞ்சு போனாங்க. நான் என் உடம்பு தேத்திக்கிட்டு வந்து பாக்குறதுக்குள்ள என் கூட வந்து நம்ம ஆளுங்க எங்க போனாங்கன்னு தெரியல, காணாம போயிட்டாங்க. நம்ம குடும்பத்தையே இப்படி கொன்னு போட்டாங்கம்மா. அதனாலதான் இவரை தேடி பழி வாங்கலாம் அப்படின்னு தப்பான ஒரு ஆளை தேடி இத்தனை நாளா நான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கேன். அன்னைக்கு வர நீ வந்து தனியா உன் அங்கிள் வீட்டுக்கு வந்தல, அப்போ உன்னை பார்த்து சொல்லான்னு தான் உன் பின்னாடியே வந்தேன். நீ நேரா வந்து ஷாவையும் ஷாவோட அப்பா கூடயும் பேசிட்டு இருந்த. அதனாலதான் அன்னைக்கு அந்த டோக்கனை பார்த்து அது இவர் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இத்தனை நாளா அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு சொல்ல, இல்ல அங்கிள், இவங்க இல்ல, நம்ம எதிரிங்க கிடையாது, நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு லீலி சொல்றா. உடனே அந்த அங்கிள் லூ அங்கிள் போயிட்டு ஷாவோட அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இல்லங்க, உங்களை மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கிடைச்சதுக்கு லீலியோட அப்பா தான் கொடுத்து வச்சிருக்கணும், அது மட்டும் தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த உண்மைலாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லீலி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷாவோட அப்பா பாக்குறாரு. உங்க கையில இருக்கிற காயம் அப்படின்னு சொல்ல, லீலி, நான் தான் ஒரு வெப்பன் இருந்தது, அதான் அந்த கண்ணுல கட்டு போட்டவனை பிடிச்சான்ல அவனோட வெப்பன், அதை வச்சு இந்த அங்கிள் அட்டாக் பண்ணிட்டேன்னு சொல்ல, இதே மாதிரியான ஒரு காயம் தாமா அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு ராஜாவோட அசிஸ்டன்ஸ்கள்ல எங்கான ஒருத்தன் தான்
தான் அந்த ராஜ உத்தரவை எடுத்துட்டு வந்திருந்தான். அவன் கழுத்துலயும் இருந்தது. யார் உன்னை இப்படி பண்ணாங்கன்னு கேட்டேன். அதுக்குள்ள அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ராஜ உத்தரவா? ராஜ உத்தரவு வந்தும் எதனால எங்க அப்பா அன்னைக்கு அரண்மனைக்கு போல அப்படின்னு கேட்க, தெரியலமா அப்படின்னு ஷாவோட அப்பா சொல்றாரு. எத்தனை மணிக்கு ராஜ உத்தரவு வந்தது அப்படின்னு லீலி கேக்குறா. இந்த அங்கிள் பாக்குறாரு. ஒரு 2 மணிக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா லீலி யோசிச்சு பாக்குறா. இல்ல கரெக்டா நான் அன்னைக்கு நின்னு பார்த்தேன். என் நிழல் அப்படியே எனக்கு கீழே இருந்தது. அப்படி பார்க்கும்போது 12 மணி தான் இருக்கணும். ஆனா எங்களோட வாட்டர் கிளாக் இருக்குல்ல 2 மணி காட்டுச்சு. சோ 2 மணி நேரம் எங்க கிளாக் தப்பா ஓடி இருந்திருக்கு. அதனால எங்க அப்பா டைமை மிஸ்கால்குலேட் பண்ணிருக்காரு. அதனாலதான் அவர் இன்னும் ராஜாவை பாக்குறதுக்கு போகாம இருந்திருக்காரு. இந்த வேலையெல்லாம் எப்படியோ பக்காவா பிளான் பண்ணி எங்க அப்பாவை சரியான நேரத்துக்கு அரண்மனைக்கு போக விடாம பண்ணி எங்க அப்பாவையும் எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டாங்க. இந்த ராஜ உத்தரவை யார் கொண்டு வந்தாங்களோ அதுல ஒரு ஆள் மட்டும் இறந்து போயிட்டான். மீதி யாருங்களா இருந்தாங்கிற விஷயம் கண்டிப்பா ராஜாக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல, வேண்டாம் வேண்டாம் அதை பத்தி பேசாத, ராஜாட்ட அதை பத்தி நீ பேச முடியாதுன்னு ஷாவ் சொல்றான். அவருக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும். வேற யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு டெய்லி ராஜாவை பக்கத்துக்கு போயிடுறா. ராஜா ஆனா அவளை உள்ள கூப்பிடவே இல்ல, வெளியவே மண்டி போட்டிருக்கா. ராஜாவை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் என்ன பார்க்க விடாம பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, இங்க பாருமா, ராஜா உன் மேல இருக்க பாசத்தால உன்னை ஒண்ணும் பண்ணாம இருக்காரு, இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவ அப்படியே மண்டி போட்டே இருக்கா. டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, நாட்கள் கூட ஆயிடுது. ராஜா உன்னை உள்ள கூப்பிடுறாருன்னு சொல்ல லிலி அதுக்கப்புறமா நேரா கிளம்பி உள்ள போறா. ராஜா பாக்குறாரு. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு என்ன நடந்தது, யார் அதை எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு லீலி மறுபடியும் கேட்க, அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு உனக்கு அவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா நான் இப்போ உனக்கு தண்டனை கொடுக்குறேன். அந்த வீட்லயே நீ அடைஞ்சு கிடக்கணும். அந்த வீடுதான் உன்னோட ஜெயில், போய் அங்கேயே அடைஞ்சு கட அப்படின்னு ராஜா அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. லீலி பாக்குறா. அட்லீஸ்ட் எனக்கு உயிராவது மிச்சம் இருக்குல்ல, அதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு பாத்துக்கிறேன். அந்த இடத்துல நான் அடைஞ்சு கிடக்கணும் அவ்வளவுதானே, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லீலி அங்க இருந்து கிளம்புறா. லீலி அந்த வீட்டுக்கு போறதுக்குள்ள ஷாவ் அங்க முன்னாடி போறான். வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு லீலி கேக்குறா. கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்றதுக்காக வந்தேன், நீ பாத்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கமா ரீனா கூலாம் ஓடி வந்துடுறாங்க. நான் என்ன விருது வாங்கறதுக்கா போறேன், நானே பனிஷ்மெண்ட்க்கு போறேன், எதுக்கு இவ்வளவு கூட்டம்னு கேட்க, ரீனா உன்னே என்ன உள்ள விட மாட்டாங்க, நான் என்ன பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேக்குறா. வெளியே இருந்து செய்ய வேண்டிய வேலை உனக்கு எவ்வளவு இருக்கு, அதை பாத்துக்கோ, வேலைக்கார பொண்ணுங்க 2 பேரும் என் கூட உள்ள வராங்க, அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஷாவ் வரான். அவனோட காம்பஸ குடுக்குறான். இதை கையில வச்சுக்கோ, என்ன நம்பு, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். லீலி கையை பிடிச்சிட்டு உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க பாரு, உன்னை ஹர்ட் பண்ணிக்க கூடாது, புரியுதா அப்படின்னு ஷாவ் மறுபடியும் சொல்ல, உன்னை விட்டுட்டு சாகிறதுக்குலாம் இப்ப எனக்கு தோன்றதே கிடையாது, சோ நான் சாக மாட்டேன் அப்படின்னு லீலி சொல்றா. ஷாவ் அங்க வந்து கொஞ்சம் நம்பிக்கையோட கிளம்பி நேரா போயிட்டு இருக்கான். லீலி உள்ள போறா. வீட்டை பார்க்க அவளுக்கு பழைய ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருக்கு. அம்மா ஞாபகம், அப்பா ஞாபகம்னு. இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. வீட்டுக்குள்ள போய் சுத்தி பாக்குறா. ஒரு இடம் மட்டும் நல்லா கிளீன்லாம் பண்ணப்பட்டு போட்டு போடப்பட்டிருக்கு. இது யார் இங்க வந்திருப்பா, கண்டிப்பா ஷாவ் தான் உள்ள வந்தாரு அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்றா. பரவாயில்ல, பூட்டு போட்டிருக்கான், அப்படியே இருக்கட்டும், இதை ஓபன் பண்ண வேண்டாம், மத்த இடத்த மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு லீலி அங்க இருந்து போறா. ஷாவ் கிட்ட ரீனா போயிட்டு என்ன பண்ண போறோம்னு கேட்க, இங்க பாருங்க, கொஞ்ச நாளைக்கு லீலிய பாத்துக்கோங்க, நான் வந்துட்டு உள்ள போய் சில வேலைகள் இருக்கு, எனக்கு ஒரு 15 நாளாவது தேவைப்படும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரீனாக்கு பாய் கூட சொல்லாம ஷாவ் அங்க இருந்து போயிடுறான். என்ன கழட்டி விட்டு போறாருன்னு ரீனா சொல்ல, கூ பாக்குறான். அவரை நம்பு, கண்டிப்பா ஏதோ பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க இந்த மாஸ்க் போட்ட மெயின் ஆள் இருப்பான்ல, அதான் மெயின் வில்லன். அவன் தனியா ஏதோ டான்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க யாரோ ஆள் ஓடி வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கேட்க, லீலி இருக்காங்கல்ல, வாசல்லையே ஒரு 15 நாள் கிட்ட முட்டி போட்டிருந்தாங்க. அப்புறம் ராஜா அவங்களை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிற தண்டனையை கொடுத்துட்டாருன்னு சொல்ல, என்னது தண்டனையை கொடுத்துட்டாரா, அந்த தண்டனை ஒரே நாள்ல முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த ஆளு மாஸ்க ரிமூவ் பண்றான். அதாவது லீலி தண்டனை பெருசா அனுபவிக்க வேண்டாம், ஒரே நாள்ல போட்டு தள்ளிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பண்றேன் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். ஷாவ் நேரா அவனோட ஆபீஸ்க்கு வரவன் பழைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுக்கிறான். ஏதேதோ எடுத்துட்டு விறுவிறுன்னு போய் அவன் உட்கார்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்க லீலிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒரு ஆள் உள்ள வரான். கொஞ்சம் கறி வேணுங்க, நைட் எல்லாம் குளிருது, கறி துண்டு கொடுங்க அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. பாக்கலாம் அப்படின்னு அவன் கொஞ்சம் நக்கலா பேசிட்டே போக, அந்த பொண்ணு உள்ள போயிட்டு நம்மள மதிக்கிறது கூட இல்ல, நான் கறி துண்டு வேணும்னு கேக்குறேன் நைட்ல பத்த வைக்கிறதுக்கு, அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறா. சாப்பாடுல ஏதாவது விஷம் கலந்திருக்கான்னு லீலி செக் பண்ணி பாக்குறா. எந்த விஷமும் இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியல. ஆனா வேலைக்கார பொண்ணுங்க விறுவிறுன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நாங்க சாப்பிடுறோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுங்க, உங்க உயிரை காப்பாத்த வேண்டியது எங்க வேலை அப்படின்னு சொல்றாங்க. லீலி பாக்கெட்ல இருந்து மருந்து எடுக்கிறா. என்னதான் அதுல விஷம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது, இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரெகுலரா அந்த மருந்தை சாப்பிடணும், நம்ம 3 பேரும் சாப்பிடுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா.
இங்க ஷாவ் ராத்திரி பகலா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்க மாட்டேங்கிறான். கிளீன் பண்றது கூட அந்த இடத்த விட்டு அவன் நகர மாட்டேங்கிறாங்கிறதால ஆளுங்கெல்லாம் அவன் வேலை பார்க்கும் போதே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. லிலி அந்த வீட்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. டைம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. லிலிக்கு கொஞ்ச நாள் ஆக ஆக ஃபீவர் வர ஆரம்பிக்குது. இருமுறா வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. வேலைக்கார பொண்ணுங்க வராங்க. எனக்கும் உடம்பெல்லாம் வலிக்குது மேடம். அவ இருக்கால இன்னொரு பொண்ணு. அவளுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. ஆனா உங்களுக்கு ரொம்ப முடியாம இருக்கு. நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க, விஷம் எதுன்னே தெரியாத மாதிரி விஷத்தை கலந்து வச்சிருக்காங்க. பாத்துக்கலாம். அப்பெல்லாம் நம்ம செத்துற மாட்டோம். அதான் டேப்லெட் இருக்குல்ல, அதை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது விஷத்தை முறிக்காது. ஆனா கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்னு லிலி சொல்றா. வேலைக்கார பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப உடம்பு முடியாம போக அவளே சாப்பாடை வாங்குறதுக்காக வரா. சாப்பாடை வாங்கிட்டு நேரா கிளம்பி உள்ள போறா. வேலைக்கார பொண்ணுங்களுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ராஜா கிட்ட அந்த மகாராணி பெரிய ராணி இருக்காங்கல்ல, அவங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராஜா, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, மட்டன் யாருக்கு தெரியுமா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, எனக்கு நீ யாரை பத்தி சொல்ல போற நல்லாவே தெரியுது. ஆனா கண்டதையும் பேசிட்டு இருக்காத. நடக்கிறதெல்லாம் நல்லாவே நடக்குது. உடம்பு சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் சும்மா விளையாட்டு. என் மனசு சாஃப்ட் ஆக்குறதுக்காக லீலி கண்டதையும் சொல்லிட்டு இருப்பா. அதை நம்பாதன்னு சொல்ல, எனக்கு அப்படி தெரியல ராஜா. அவளுக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லையோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மகாராணி சொல்றாங்க. நீ கொஞ்சமும் விட மாட்ட. அவங்க அப்பாக்காக அவ என்னென்னலாம் தெரியுமா பண்ணிட்டு இருக்கா. என்னை போட்டு டார்ச்சர் பண்றா. சில விஷயத்த நான் விடுன்னு சொன்னா விட்டுறணும். அதுக்கும் மேல அவ புடிச்சிட்டு இருந்தானா என்னால அவளையே காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ராஜா கோவமா கிளம்பிடுறாரு. ராணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி லீலியை காப்பாத்த போற அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அந்த ஜூனியர் டாக்டர் பொண்ணு ஒருத்தி இருந்தால, அவளை உள்ள விட்டுருக்காங்க. அவ உள்ள இதான் நீங்க சாப்பிட்ட சாப்பாடா? கண்டிப்பா விஷம் இருக்கு. ஆனா என்ன விஷம்னு கண்டுபிடிக்க முடியாதபடி, ராஜாட்ட ஒருவேளை போனா கூட நிரூபிக்க முடியாதபடி இருக்கு. இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு லீலிக்கு லைட்டா கையில குத்தி அவளுக்கு விஷ ரத்தத்தை எல்லாம் வெளியே வர வைக்கிறா. அந்த ரத்தத்தை இந்த பொண்ணு நக்கி கூட பாக்குறா. ஆமாமா விஷம் இருக்கு. சரி ஓகே, ஒன்னும் பரவாயில்ல. நாளைக்கு நான் வர டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வரேன். சாப்பாடு உங்க குடுக்கறத சாப்பிடாதீங்க. நாளைக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போறா. ஆதாரம் இருந்தா தானே ராஜாட்ட போய் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ டெஸ்டும் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் ஜூனியர் டாக்டர் சாப்பாடை கொண்டுட்டு உள்ள வர, அதெல்லாம் விட முடியாது. இது ஒரு நாள் போனா போதுன்னு விட்டோம். இன்னில இருந்து நாங்க யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு ஆளுங்க சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுறா. ரீனா அங்க வரா. அநியாயம் பண்ணாதீங்க. ஒரு மருந்தை கூட உள்ள கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்களா? இத்தனை நாள் லீலி மேடம் உங்ககிட்ட எவ்வளவு நல்லா பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் இதை மட்டுமாவது உள்ள போய் கொடுங்க, மருந்தை மட்டுமாவது கொடுங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க, இந்த ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துக்கிறேன், இதை மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் உள்ள போயிட்டு இருக்கான். ரீனா கூட்டு ஓடிட்டு இருக்கா. என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. ஜூனியர் டாக்டர் பாக்குறா. அதுல விஷம் இருக்குங்கிறத எப்படியாவது நம்ம நிரூபிச்சே ஆகணும். டைம் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மத்ததெல்லாம் செக் பண்றதுக்காக ஓடி போயிடுறா. லீலிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. வேலைக்கார பொண்ணுங்க மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அது குடிச்சிட்டு கண்ணை திறந்து பாக்குறவளுக்கு ஷாவே பக்கத்துல இருந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. ஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடிக்கிறா. வேலைக்கார பொண்ணுங்க ஷாவா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இங்க ஷாவுக்கு டைம் எத்தனை நாள் ஆச்சுன்னு கூட தெரியல. இன்னும் எத்தனை தேதி அப்படின்னு கேக்குறான். 23 அப்படின்னு ஆளுங்க சொல்ல, அப்ப நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சு 15 நாள் ஆயிடுச்சு. சீக்கிரமா லீலி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் சீக்கிரமா அதை முடிக்கணும் அப்படின்னு அவசர அவசரமா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜூனியர் டாக்டர் போனால, எந்த மருந்தெல்லாம் தெரியாதனமா விஷத்தை கலக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போன சாப்பாடையும் வாங்கிட்டு அதுல என்ன விஷம் இருக்கு அப்படிங்கறத கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஷாவ் கிட்ட ரீனா வந்துடுறா. அங்க மேடம் சாகுற மாதிரி கிடக்குறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இன்னும் எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடு, என்னால அவளை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு ரீனா பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மகாராணி ராஜாவை பார்க்கறதுக்கு பெர்மிஷன் வேணும். லீலிக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்ல, ராஜாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், இங்க இருந்து போயிடுங்கன்னு அசிஸ்டன்ட் வேற உள்ள விட மாட்டேங்கிறான். மகாராணி ஒரு பக்கம் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஷாவ் பாக்குறான். என் வேலையை முடிச்சுட்டேன், சீக்கிரம் ராஜாவை பார்க்கறதுக்கு கிளம்பணும்னு அவசர அவசரமா கிளம்பிடுறான். ராஜா கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறான். ராஜா செக் பண்றாரு. எத்தனையோ வருஷமா இழுத்துட்டே இருந்த ஒரு வேலையா இது. அதாவது நட்சத்திரத்தை பார்த்து கேலண்டரை பக்காவா ரெடி பண்றது. ராஜா அந்த கேலண்டரை ரெடி பண்ணியாச்சு. இதுவரைய இருந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து இதுக்கும் மேல என்னென்ன நாள் எப்பப்போ வருது, எந்த ராசி நட்சத்திரம் எப்ப வருதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த கேலண்டரை பக்காவா பிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். பிரமாதம், இதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதை சரியான்னு பாக்குறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகலாம். ஆனா இதை யாருமே இதுவரை அசம்பிள் பண்ணாமலே இருந்தது. உனக்கு என்ன வேணும் கேளுப்பா அப்படின்னு சொல்ல ஷாவ் யோசிக்கிறான். என்ன கேட்க போறான் அப்படின்னு ராஜாக்கும் தெரிஞ்சிருக்கு, அசிஸ்டன்ட்க்கும் தெரிஞ்சிருக்கு. அசிஸ்டன்ட் பாக்குறாரு. தம்பி, பனிஷ்மெண்ட் வேற ரிவார்டு வேற, ரெண்டையும் குழப்பிக்காம உனக்கு என்ன வேணும்னு கேளு, அடுத்தவங்களுக்காக எதுவும் கேட்காதன்னு சொல்ல, எனக்கு லீலியை கல்யாணம் பண்ணி வைங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் டக்குன்னு காலில் விழுந்துடுறான். ராஜா சிரிக்கிறாரு லேசா.
எவ்வளவு விவரமா இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட பார்த்து கண்ண சேர்க்கிறாரு. அசிஸ்டன்ட் ராஜா பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, சீக்கிரமா நன்றி சொல்லு, நன்றி சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல ஷாவ் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அசிஸ்டன்ட் பாக்குறாரு, ராஜா பரவாயில்ல, உங்களுக்கு இருந்த ஒரு ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம நீங்க யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல இந்த ஷா வந்து தீர்த்து வச்சுட்டான்னு சொல்ல, பரவாயில்ல அந்த கேஸ விசாரிக்கணும்னு வேற அவ சொல்லிக்கிட்டே இருக்கால, பரவாயில்ல லீலியே விசாரிக்கட்டும், என்ன பண்றாலோ பாத்துக்கலாம், எனக்கே முழு விஷயம் தெரியாது, கண்டுபிடிக்கிறத கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு ராஜாவே சொல்லிடுறாரு. சரி ஓகே, நான் ராஜா உத்தரவை ரெடி பண்றேன் ராஜா அப்படின்னு அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க லீலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மருந்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவன் உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்கு. ஷா அங்க இருந்து வேலைக்கார பொண்ணை பாக்குறான். அவளை நான் டிஸ்டர்ப் பண்ணல, இந்த மருந்தெல்லாம் அவளுக்கு கொடுங்க, நல்ல சாப்பாடு கொடுங்கன்னு அவன் சைட்ல இருந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். ரீனா நேரா இப்ப உள்ள வந்துடுறா. ஏன்னா ஏற்கனவே இப்ப லீலிக்கும் ஷாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கறதால இத்தனை நாள் லீலிக்கு இருந்த அந்த ஜெயில் தண்டனை அப்படிங்கிறது ரத்த ஆடுது. சோ யார் வேணா இப்ப அவள உள்ள பாக்குறதுக்கு வரலாம். ரீனா வந்து இன்னும் எந்திரிக்கவே இல்ல. லீலி மேடம் எந்திரிங்க ப்ளீஸ், ராஜா எப்படி தெரியுமா உங்களை சரியா விட்டாரு, என்ன தெரியுமா ஷாவு பண்ணாரு, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அததான் அவரு ரிவார்டா கேட்டாரு, என்ன ஒரு லவ் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டே வந்து ரீனா சொல்லிட்டு இருக்கா. போதும் எந்திரிங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள நீ என்ன சொன்ன அப்படின்னு லீலி ஒரு வழியா ஏஞ்சிட்றா. இது ஏஞ்சிட்டீங்களா அப்படின்னு இவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. கட்டி பிடிக்கிச்சு தொண்டையை நசுக்குற, இப்படி நான் கொன்றுவ போலடி அப்படின்னு சொல்லிட்டு லீலி சொல்றா. ஆமா, இத்தனை நாள் உடம்பு முடியாம இருந்தீங்க, அப்ப கூட ஷா கொடுத்த இந்த காம்பஸ விடவே இல்லை, கெட்டியா கையில வச்சுட்டு இருந்தீங்க, நான் கொடுத்த கிஃப்ட் எதையாவது இவ்வளவு பாசமா வச்சுட்டு இருந்திருக்கீங்களா, நான் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமே இல்லாத ஆளா அப்படின்னு ரீனா அழுதுட்டு இருக்கா. இது வரைய 10 வருஷமா எனக்கு தெரிஞ்சு நீ என் கூட இருக்க, பிஸ்கெட்டையும் ரொட்டியையும் தவிர நீ எனக்கு வேற என்ன கொடுத்திருக்க அப்படின்னு லீலி கேக்குறா. அம்மா நீ என்ன சொன்ன, எனக்கும் ஷாவுக்கு கல்யாணம் ஆக போதா அப்படின்னு லீலி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் அந்த ஆளு, அதான் அந்த மாஸ்க் போட்டவன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு என்னடா நடக்குதுங்க, இப்படி ஒரு முடிவு எப்படி இதுக்கு வந்துச்சு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எத்தனை தடவை நான் அவளை சாவோட முனைக்கு அனுப்புனாலும் அங்கிருந்து அவ திரும்பி வெளியே வந்துடுறா, இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனோட அடியால போட்டு அடிச்சிட்டு இருக்கான். நீ ஒரு யூஸ்லெஸ், தொங்கு காணாம போனா, அவனும் இன்னும் கிடைக்கல, எங்க போனான்னு தெரியல, இன்னும் யாரும் எதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த லீலியோட அப்பா அம்மா போன இடத்துக்கு உங்க எல்லாரையும் அமுச்சு விட்டுருவேன் அப்படின்னு அந்த ஆளு கத்த ஆரம்பிக்கிறான். இங்க ஷாவோட அப்பா அம்மா வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜா உத்தரவு வந்திருக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக. அவங்க அப்பா கிட்ட பையன் கிட்ட கோச்சுக்காதீங்கன்னு சொல்ல ஷாவ் கரெக்டா உள்ள வரான். அப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்ல, கல்யாணம் நல்ல விஷயம், ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக நீ இவ்வளவு மெனக்கட்டு இருக்கனா, அந்த பொண்ணு மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருந்திருக்கு, சோ சந்தோஷமான விஷயமா தான் நான் பாக்குறேன், கவலைப்படாத, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஷாவ் சிரிச்சுட்டே அவங்க அம்மா கிட்ட வந்து, மா லீலிய பாக்கிறதுக்கு வாமான்னு சொல்ல, நீனும் ஒரு தடவை கூட போய் பாக்கலன்னு கேள்விப்பட்டேன், நான் வந்தேன்னா அது அபிஷியலா வந்துட்டு கல்யாணத்தை முறைப்படி நடத்துறதாயிடும், ஆனா அந்த பொண்ணை நீ தனியா பார்த்து உன் மேல அவளுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நீ தனியா உன் வாயால சொல்லணும், அதுக்கு அவ ஓகே சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நான் வருவேன்னு சொல்ல, சரிம்மா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், இதனால நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் போய் அவகிட்ட நேராவே பேசிடுறேன் அப்படின்னு ஷாவ் கிளம்புறான். லீலியை பாக்குறா. நான் எந்திரிச்சு 2 நாள் ஆகுது, இன்னும் என்ன வந்து பாக்கல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போதே ஷாவ் அங்க இருந்து வந்துடுறான். லீலி கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஷாவ் வேகமா பக்கத்துல வந்துடுறான். எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல, ஒரு ரெப்யூட்டேஷனை கெடுத்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உடனே வராம வெயிட் பண்றேன், ஆனா உன்னை இப்பயும் காயப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல, நீ கொஞ்சம் ஓவராவே திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லீலி சொல்றா. நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் ராஜா கிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி பேசினேன், ஆனா உன்னை காப்பாத்துறது மட்டும் ஒரே காரணம் கிடையாது அப்படின்னு ஷாவ் சொல்றான். சுத்தி வளைச்சு எதுக்கு பேசுற, என்ன சொல்ல வர, என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரியா அப்படின்னு லீலி கேக்குறா. வேகமா வந்து இவன் இடுப்ப வேற கட்டி பிடிச்சுக்கிறா. ஷாவ் பார்த்துட்டு, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு நான் ஆசைப்படுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் சம்மதம் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, லீலி சம்மதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷாவ் அவளுக்கு வேகமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எங்க அடுத்த நாள் ஷாவும் லீலியும் அரண்மனைக்கு வராங்க. ராஜா உத்தரவு வருது. இந்த 2 பேர் கல்யாணத்துலயும் ராஜா ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. சோ நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காருன்னு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வாசிச்சுட்டு, லீலி இனிமே மறுபடியும் அவங்க வீட்லயே தங்கிக்கலாம், அங்க தங்குறதுக்கு முழு உரிமை இருக்குன்னு சொல்ல லீலி பாக்குறா. அப்ப என்ன பாக்குறதுக்கு ராஜாக்கு விருப்பம் இல்ல அப்படித்தானே, சரி ஓகே, ஆனா என்னோட கல்யாணத்துக்கு வந்து என்னோட விருந்துல கலந்துக்கிட்டு சிறப்பிச்சு கொடுக்கணும், அது முடியுமா அப்படின்னு வேணும்னே லீலி கத்தி கேக்குறா. ராஜாவோட இன்னொரு அசிஸ்டன்ட் அந்த வேண்டுதல ராஜா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல, லீலி கோச்சிட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்பிடுறா. ஷாவோவை பின்னாடியே கிளம்பி ஓடிட்டு இருக்கான். மன்னிச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு லீலி பாத்துட்டு இருக்கா. ராஜாக்கு தெரிஞ்சிருக்கு யாருன்னு, ஆனா அப்பயும் என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு, அது யாரா இருக்கும், யாரை காப்பாத்துறதுக்கு ராஜா அப்படின்னு நினைக்கிறாரு, என் அம்மா அப்பா பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லீலி அழுதுட்டு இருக்கா. என் உயிரை பணையம் வச்சாவது இந்த உண்மையை கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு ஷாவ் சொல்ல, உன் உயிரை நீ பணையம் வைக்கணும்னு அவசியம் இல்ல, 2 பேரும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம், வா இங்கேருந்து போலாம் அப்படின்னு லீலி அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பா.